வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம இன்னைக்கு நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் எப்படின்னு பார்த்துருவோம். நேற்று நம்ம கொடுத்த செட்டப்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்குங்க. அந்த செட்டப் ஒரு ட்ரேடு தான் 50-50ல கிடச்சிருக்கு. அதுவும் வந்து ஒரு சூப்பர் ட்ரேடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 10 மினிட்ஸ் வந்து எந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்ட்ரி எக்ஸிட் சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க, டெய்லி நம்ம கொடுக்குறோம். அந்த அனாலிசிஸ் டெய்லி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை அப்படின்னா எப்போ வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோன்றது உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். பார்ப்போம். இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துறோம் நிஃப்டி 50ல. சேமி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் இருந்து அப்சைடு போச்சு. அப்சைடு போகும்போது நமக்கு இந்த இடத்துல 22894 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சுங்க. 22,929ல என்ட்ரி ஆனோம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் 120 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். 23049 வரைக்கும் வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக புக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரிவர்சல் இங்கே எதுவும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா நம்மளோட லைன் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம இதை ரிவர்சல்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரிவர்சல் எதுவுமே கிடைக்கல. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எண்டு டைமில் ஒரு டவுன் சைடு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஆனால் அது பாயிண்ட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. 2 ட்ரேடு தான். ஒரு 120 பாயிண்ட்ஸ், ஒரு 125 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். இதுதான் இன்னைக்கு நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். இதில் தான் நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50யோட நாளைக்கான அனாலிசிஸ் என்னன்னு பார்த்துருவோம். அந்த செட்டப்ஸும் பார்த்துருவோம். நம்ம இப்போ வந்து நாளைக்கு நிஃப்டி 50 வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம சேனலை வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனலோட அக்யூரசி லெவல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப் சைடில் ஃபஸ்ட்டு செட்டப்பு 22957, நெக்ஸ்ட் 23074, நெக்ஸ்ட் 23168, next 23209, next 23277, 23361, 23456, 23523, 23666. இதுதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் சைடுக்கான செட்டப்ஸு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். சேம் வந்து டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடுக்கான செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா 22865, 22809, 22722, 22662, 22537, 22462, 22328, 22218, 22120. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம டவுன் சைடுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நம்ம சேனலை யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் இன்னைக்கு அனாலிசிஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50யை பொறுத்தளவு ரொம்ப பர்ஃபெக்ட் நம்ம செட்டப் வந்து ஒர்க் ஆயிருக்குங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கொடுத்த செட்டப் லைனில் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட் கேண்டில் அதிலேயே க்ளோஸ் ஆகி அங்கேருந்து நமக்கு பிரேக் அவுட் கிடச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப் ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்குங்க. பாருங்க நமக்கு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் வந்து எந்த ட்ரேடு என்ட்ரி ஆக மாட்டோம். அது ரீசன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் வீடியோ எப்படி எடுக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து பிரேக் அவுட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போனாலே ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துருக்கலாம். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருக்கோம். 48989ல் என்ட்ரி ஆயிருக்கோம். இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம செட் பண்ண 49607 அந்த லைன் வரைக்கும் ப்ராப்பராக டச் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு சிங்கிள் ட்ரேடு 600 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ரிவர்சல் வந்திருக்குன்னா, ஆனால் நம்ம எப்பயுமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கேண்டலோட ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அதனால் இது ஆக்டிவேட் ஆகிருக்காது. அதனால் நம்மளோட ஃபைனல் டார்கெட் வரைக்கும் இது ப்ராப்பராக அச்சீவ் ஆகிருக்கு. சிங்கிள் ட்ரேடில் நமக்கு 600 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டவுன் சைடு இந்த லைன்லேருந்து டச் ஆகிட்டு ரிவர்சலில் டவுன் சைடு என்ட்ரி ஆகிருப்போம். டவுன் சைடு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து 49561ல் என்ட்ரி ஆகிருப்போம். 561ல் என்ட்ரி ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட மேக்ஸிமம் செட் பண்ணியிருப்போம். இந்த கேண்டலோட மேக்ஸிமம் லைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 அதாவது 49628 வரைக்கும் வந்து நம்ம செட்டப் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணல. திருப்பி ரிட்டர்னில் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த எண்ட் அதாவது 49561ல் என்ட்ரி ஆகி நமக்கு வந்து 49350 இங்கே வரைக்கும் செகண்ட் ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் 210 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. தேர்டு ட்ரேடு அதாவது நம்மளோட தேர்டு ட்ரேடு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடி தேர்ட் ட்ரேடு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நமக்கு டவுன் சைடு புக்கு ஆகிருக்கு. டவுன் சைடு நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா 49415 என்ட்ரி ஆகிருப்போம். 49470ல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. திருப்பி ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 60 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல லாஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஃபோர்த்து ட்ரேடு பாருங்கள் 49473ல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 110 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. 49586லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஃபோர்த்து ட்ரேடில். அதுக்கப்புறம் ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வந்து ப்ராப்பராக இல்லை. ஆனால் நம்மளோட டார்கெட் என்னென்னா 4 ட்ரேடு நிஃப்டி 50 4 ட்ரேட் பேங்க் நிஃப்டி நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் பேங்க் நிஃப்டியில் அது மட்டும் எடுத்தாலுமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர் 900 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இருக்கோம். நிஃப்டி 50ல் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இன்றைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இது போல் வேறு யாரும் எந்த செட்டப்பும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும், எக்ஸிக்யூட்டும் ஆகும். இதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 49601, செகண்ட் 49784, தேர்ட் 49901, fourth 50040, next 50216, next 50455, next 50311,
662 next 50986 சேம் இதே மாதிரி நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 49519 சாரி 49519 49323 49038 48910 48781 48575 48374 48137 ஏத்தாப்னா இதுதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நம்ம செட்டப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட்டப்ஸ் வந்து வேலை செய்யும். அதனால் வந்து நம்ம டெய்லி ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறது இல்லை, மந்த் எண்டு ப்ராஃபிட் லாஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டும். நிஃப்டி 50ல் 4, பேங்க் நிஃப்டியில் 4, இதுக்கு மேலே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதும் கிடையாது. யார் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு நம்ம சேனலோட வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.